Hello friends, welcome back. இன்னைக்கு முறு வெங்காய பஜ்ஜி செஞ்சு காட்ட போறேன். ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து கலரும் கொடுக்கும், நமக்கு தேவையான காரமும் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் இதில் சேர்க்க தேவையில்லை. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மி பண்ணியோ போட்டுக்கோங்க. தேவையான மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இது வந்து பேக்கிங் சோடா, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அடிக்கடி பஜ்ஜிலாம் சுடுறீங்க, என்ன பலகாரம் பண்ணுறீங்கன்னா இது வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். என்றைக்கோ ஒரு நாள் செய்யும்போது இது சும்மா ஒரு துளி சேர்த்தா போதும். இதில் வந்து ஆப்ஷனல் வந்து இந்த ஓமம். இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் செய்யும் போது இது கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வெறும் வெங்காயத்தில் பண்ணுறதுனால தேவைப்படாது. ஸோ முதல்ல இந்த மாவு, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். நான் 1 கப் கடலை மாவு எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாவை கலந்துக்கிறணும். ஆல்ரெடி எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இந்த டிப்ஸ் சொன்னாங்க. இப்படி சேர்த்தா பஜ்ஜி வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும், ரொம்ப எண்ணெயும் குடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயும் சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கத்திலேயே பண்ணால் போதும், ஸ்லைசரில் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ரிங்ஸ் வந்து உடஞ்சி போயிடும். கத்திலே இந்த மாதிரி ரொம்ப திக்காக போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம பஜ்ஜி சாப்பிடும்போது வெங்காயம் எல்லாம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கிறத வந்து இந்த ஆனியன் ரிங்ஸ் மாதிரி போடுறதுக்கு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக போடுறத விட ஆனியன் ரிங்ஸ் மாதிரி போட்டு கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெங்காயம் சாப்பிட அவங்க விரும்ப மாட்டாங்கல்ல, அதனால. ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த ஆனியனை வந்து மாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. 2 சைடும் இப்படி டிப் பண்ணோம்னா அந்த வெங்காயத்தில் அந்த மாவு வந்து கோட் ஆகணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக மாவை கரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சிக்கிறணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு லைட்டாக குறைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை வந்து மாவில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. 2 சைடும் வெந்துருச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் வந்து அடங்கி அது வந்து அமைதியான உடனே அதை நம்ம எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது டீ போட்டு வச்சுட்டு ஒரு பக்கம் அதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இந்த பஜ்ஜி சுட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் பஜ்ஜியை கொடுத்துட்டு அந்த டீயும் சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து திடீர்னு கெஸ்ட் வராங்க அப்படின்னா உடனடி ஸ்நாக்ஸ் வந்து டீ அண்ட் ஆனியன் பஜ்ஜி தான். ஸோ வெங்காயம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு மொறு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் இந்த வெங்காய பஜ்ஜி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.